ஜாலினி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஒரு ரெசிபியை பற்றி எதை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, இந்த ரெசிபி என்னன்றதை பார்க்கலாம். மிளகு வச்சு எவ்வளவோ ரெசிபி பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம என்ன ரெசிபி தெரிஞ்சுக்க போகிறோன்னா மிளகு பஜ்ஜி. ஏதாவது மிளகா பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் நீங்கள் மிளகு பஜ்ஜி சாப்பிட்ருக்கிறீங்களா? அதுதான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிளகு பஜ்ஜின்னு சொன்னோன்னே எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, என்னடா இது மிளகுல எப்படி பஜ்ஜி போட முடியும்? ஆனால் நம்ம மிளகுல பஜ்ஜி போட இல்லை, முத்தின மிளகுல செய்ய போகிறது இல்லை, மிளகு காயில் தான் செய்ய போகிறோம். நாங்கள் இது செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்தோம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு, பஜ்ஜி மாவு. இப்போ எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி மாவை கரைக்க போகிறாங்க. இப்போ எங்கள் அம்மா கரைச்சிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது கரைஞ்சிருச்சுன்னா மிளகு எடுத்து அதில் முக்கி பஜ்ஜி போட வேண்டியதுதான். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பஜ்ஜி போட வேண்டியதுதான். அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஓமவல்லி தழையை வச்சு பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம பஜ்ஜி ரெடி. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இது பாருங்க, லீவ் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப ஸ்பைசியாக சூப்பராக இருக்குது. சளிப்பு இருக்கிற டைமில் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மழை பெய்யுற டைமில் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கும் இது கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் எப்படி இருந்துச்சோ அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.